ஒரு நாள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால் சொந்தக்காரங்க மொத்த பேரும் வந்திருந்தாங்க. தர்ஷினி அத்தை, மாமா எல்லாமே வந்திருந்தாங்க. தர்ஷினி அத்தை அங்கே ஃபங்க்ஷனில் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் எடுத்து செஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தர்ஷினி அத்தையை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னடா அது ஆள் ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாமா அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். அவர் கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பார். இவங்க திருச்சியில் இருக்காங்க, நம்ம இருக்கிறது சென்னையில். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு தர்ஷினி அத்தை ஞாபகமாகவே இருந்தது. என்னடா அது அத்தையை பார்க்கணுமே பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், திருச்சியில் தான். அந்த ஜாப் இன்டர்வியூக்காக வர சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் என்ன சொன்னாங்க, அதான் தர்ஷினி அத்தை வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டிலேருந்து அப்படியே இன்டர்வியூக்கு போ, நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களும் தர்ஷினி அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி அவனுக்கு இன்டர்வியூ இருக்குது, அதனால் உங்கள் வீட்டிலேருந்து போகிற மாதிரி பார்த்துக்கமான்னு. தர்ஷினியும் பரவாயில்ல அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நானும் திருச்சிக்கு போனேன். திருச்சிக்கு போனதும் இவங்க தான் பஸ் ஸ்டாண்டில் என்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்லேயும் தர்ஷினி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அது இவ்வளோ நல்லா இருக்காளே, நமக்கு திருச்சியிலே ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அடுத்த நாள் இன்டர்வியூன்றதால நான் ஷூ கூட கொண்டு வரல. ஒன்று தர்ஷினி அத்தைக்கிட்ட சொன்னேன், அத்தை நான் ஷூ எடுத்துன்னு வரல, ஷூ வாங்கணும், கடைக்கு போகலாமான்னு. மாமா அது இருக்குல்ல ஷூ, அது வேணால் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், அந்த அளவு எனக்கு பத்துமா இல்லையான்னு தெரியலையேன்னு. உடனே தர்ஷினி அத்தை, இல்லை நீ நல்லா உயரமாக தானே இருக்க, 2 பேருக்கும் அளவு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இவங்க எதுனா சொல்கிறாங்க, ஷூவோட அளவு தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்தேன். சரி இருந்தாலும் அந்த ஷூ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஆமாம் அத்தை நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், எனக்கு ஆளை பார்த்தாலே தெரியாதா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த நைட்டு ஃபுல்லாக இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூக்கு போனதும் 1 வீக்கில் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் இவங்கக்கிட்ட சொன்னேன், அத்தை ஒரு வாரத்தில் சொல்கிறாங்களான்னு. 1 வாரம் தானே பரவாயில்ல இங்கேயே இருன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து மாமாவும் வந்தார். என்னாச்சு இன்டர்வியூன்னாரு. 1 வாரம் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு. சரி 1 வாரம் இரு பார்க்கலாம், ஜாப் கிடச்சிதுன்னா அங்கேயே வீடு பார்க்கலான்னாங்க. சரி மாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி ராத்திரி இவங்க 2 பேரும் அவங்களோட அறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அறையில் இவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அந்த பையனை உடனே என் ரூமுக்கு அமுச்சிட்டாங்க இவங்க. அங்கே போ, மாமா தனியாக இருப்பார்ல, அவர் கூட பேசினுரு, அப்படியே தூங்கிட்டு அங்கேயே காலையில் வான்ட்டாங்க. இந்த பையன் வந்ததும் எங்கடா அவங்க அம்மான்னு. அம்மாவும் அப்பாவும் உள்ளே இருக்காங்கன்னா. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது உள்ளே என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இந்த பையன் எப்படா தூங்குவான்னு பார்த்தா இந்த பையன் டிவி பார்த்துட்டே இருந்தான். சரி நான் அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரி அந்த வீடு அந்த ஜன்னல் பக்கம் வந்தேன். அங்கே பார்க்கும்போது அத்தையும் மாமாவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அத்தை மாமாவை கீழே வைக்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இன்னும் யோசித்தேன், என்னடா இது அத்தை இவ்வளோ வேலை பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேலையை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே பேசாமல் என் ரூமுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் மாமா ஆஃபீஸ் கிளம்புதும் அத்தையை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். மாம்பழங்கள்லாம் என்னடா அது நல்லா வளர்த்து வச்சுருக்காளே, ஆள் நல்லா உயரமாக ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைனிங் டேபிளில் அவளை பார்த்துக்கிட்டே நானும் அப்படியே டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தேன். டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சரி அத்தை இன்டர்வியூக்கு டைம் ஆகிடுச்சி, நான் போட்டோமா அப்படின்னு. இரு பையனை ஸ்கூலில் எடுத்துன்னு போய் விடுவேன்ல, நான் அப்படியே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூடயே வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அத்தை வண்டி ஓட்டினாங்க, பையன் நடுவில் இருந்தான், நான் அவன் பின்னாடி இருந்தேன். வண்டியில் போகும்போது இந்த பையன் தர்ஷினியோட இடுப்பு தான் பிடிச்சிவான் பொழுது எப்பயுமே. எனக்கு இவன் இடுப்பு தொடணுன்னு ரொம்ப ஆசை. சரி என்ன பண்ணுறது, அப்படியே இந்த பையன் கீழே பேச்சு கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டே எப்படிடா போகுது ஸ்கூல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனும் நல்லா போகுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். பேசிகிட்டே இருக்கும்போது நான் அப்படியே தர்ஷினியோட இடுப்பை பிடிக்க ஆரம்பித்தேன். தர்ஷினி எதுவும் கவனிக்கலை.
பையன் தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாக இருந்தா. அப்படியே பழத்த தொடலாமான்னு பார்த்தேன். பழத்த தொட்டா கண்டுபிடிச்சிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி தொட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தது. வேகத்தடை வந்ததும் அப்படியே பழத்தையும் தடவ ஆரம்பித்தேன். அவள் அதையும் கண்டுக்கல. பையன் தான் தொடுறான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் அந்த பையன் ஸ்கூல் வந்துருச்சு. அவனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அத்தை என்னை கூப்பிட்டுக்கிட்டு என்னை இன்டர்வியூக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். போயிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளம் வந்துச்சு. பள்ளம் வந்ததும் அப்படியே அத்தையோட இடுப்பை பிடிச்சேன். ஐயோ பார்த்து அத்தைன்னு. உடனே அத்தை பரவாயில்ல பரவாயில்ல பிடிச்சிக்கோ அப்படின்னா. பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்ச கையை எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த கம்பெனிக்கு போகிற வரைக்கும் இடுப்பு மேலேயே தான் கையை வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அத்தை கேட்டா எவ்வளோ நேரம் ஆகும் இன்டர்வியூன்னா. தெரியலன்னு. நானும் வரவா அப்படின்னா. நீ வந்தால் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ வந்ததும் இன்டர்வியூவில் சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்புறம் வீடெல்லாம் எங்கன்னாங்க. அத்தை தான் லொக்கேஷன் சொன்னாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு சம்பளம் 25,000ன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் வந்துகிட்டே இருந்தோம். ரிட்டன் வரும்போது அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கரு பள்ளம்லாம் இருந்தது. நான் ஒன்று இவளையா கேட்கணும்னு சொல்லிட்டு நானே அப்படியே இடுப்பை பிடிச்சிக்கினேன். இவளும் எதுவும் சொல்லலை. அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் நான் கேட்டேன், இங்கே வேலை கிடச்சிச்சு, எனக்கு இங்கேயே எதாவது வீடு பார்த்து தரீங்களான்னு. அதான் நானும் பார்க்குறேன், மாடியில் ஒரு போர்ஷன் காலியாக தான் இருக்குது, ஹவுஸ் ஓனர்கில் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரி அத்தை அப்படின்னு. உனக்கு எப்படி நம்ம வீட்டு மேலே இருந்தாலே பரவாயில்லையா, இல்லை வேறு எங்கேயாச்சும் பார்க்கணுமான்னாங்க. இல்லை அத்தை நான் உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு. என் கூடயே இருந்துன்னு டெய்லி அப்படியே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னாங்க. நான் ஒன்றே சிரித்தேன். ஏன் அத்தைன்னு. இல்லை நீ பிடிக்கும்போது நல்லா தான் இருந்தது, மாமா கூட இந்த மாதிரிலாம் பிடிச்சது இல்லைன்னாங்க. சரி அத்தைன்னு. சாயங்காலம் மாமா வந்தார். மாமா வந்ததை இவங்க சொன்னாங்க, ஜாப் கிடச்சிச்சிங்க, நம்ம ஹவுஸ் ஓனர்களை பேசிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் காலியாக தானே இருக்குது, அங்கே இருக்க வைக்கலான்னு. மாமாவும் சரின்ட்டாங்க. அதே மாதிரி அன்றைக்கி அந்த பையனை என் ரூமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதே மாதிரி அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இது நமக்கு எப்படா வேலை கிடைக்கும் இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் காலைல மாமா ஆஃபீஸ் கிளம்புனார். நானும் ரெடி ஆனேன் கம்பெனிக்கு போகிறதுக்கு. இந்த பையனும் ஸ்கூலுக்கு ரெடி ஆனான். உடனே அத்தை எப்படிடா நீ என் கூட வரியா இல்லை பஸ்ஸில் போறியா எப்படின்னாங்க. இல்லை அத்தை உங்கள் கூடயே வரேன்னு. சரி வான்னாங்க. அதே மாதிரி இடுப்பை பிடிச்சிக்கிட்டு போனேன். இப்படியே ஒரு 2-3 நாள் நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மாமா ஏதோ கம்பெனி வேலை விஷயமா எங்கேயோ மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் ஹைதராபாத்துக்கு. வரத்துக்கு 2-3 நாள் ஆகுனாங்க. சரி இதுதான் நல்ல வாய்ப்பு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். சாயங்காலம் கம்பெனி முடித்ததும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் இன்றைக்கி அவங்க பையன் இவங்க கூடயே இருந்தான். என்னடா அது பையனை நம்ம கூட அனுப்பலை, அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். மணி ஒரு 10:30 மணி ஆச்சு. பையன் தூங்கினதும் அத்தை நேராக ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டாங்க ராத்திரியில். என்னடா அது டிவி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் சோஃபாவில் இருந்தேன். சோஃபாவில் இருந்ததும் என்னத்தை தூங்கலையான்னு. தூக்கம் வரல, ஏன்னா அவர் இருந்தால் இந்த நேரம் நான் பேசிகிட்ருப்பேன், அவரும் இல்லையா மீட்டிங் போயிருக்காருலன்னு. அவர் இல்லைன்னா அத்தை நான் இருக்கல எங்களை பேசலாம்லன்னு. அவருக்குள்ளே பேசுறது எல்லாமே உங்களை பேச முடியுமா அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், பேசலாமே அதுக்கு போய் என்ன இருக்கு அத்தை நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னேன். என்னன்னு. நான் இது வரைக்கும் வண்டியில் போகும்போது யாரையும் தொட்டதில்லை, ஒன்று தான் முதல்ல தொட்டேன், எனக்கு அப்போத்துலேருந்து தூக்கமே இல்லை தெரியுமான்னு. இப்படிலாம் பேச அத்தைக்கும் ஆசை வர ஆரம்பிச்சிது. அத்தை ஒன்று என்ன கேட்டால், அப்போ என்னடா நீ மாமா இல்லாத இடத்த நீ இருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னா. நான் ஒன்றே சொன்னேன், உனக்கு சரின்னு சொன்னால் நான் இருக்கிறேன்னு அத்தைன்னு. பையன் மூச்சுக்கு போகிறான் சைலண்ட்டாக இருந்தான். சரி அத்தை மாடி மேலே வந்துடுறியா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவளும் மாடி மேலே வந்தா. மாடி மேலே தான் நமக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கு. அங்கே 2 பேரும் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். வேலையை பார்த்ததும் காலையில் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தாள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணான். என்னை கேட்டால் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போறியா அப்படின்னா. ஏன் அப்படின்னு. இருக்கலாம்ல லீவ் போட்டு வீட்லேருந்து. நான் வேலைக்கு சேர்ந்து 2 நாள் ஆகுது அப்படின்னு. இருந்தாலும் சொல்லு, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லு அப்படின்னா. சரி நானே ஒன்று கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்றைக்கி லீவு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்தாங்க. பையனை போய் ஸ்கூலில் விட்டு இவ்வளோ வந்ததும் நாங்கள் காலையிலேயே வேலையை ஆரம்பித்தோம்.
வேலைய ஆரம்பிக்கும்போது நான் கேட்டேன், "மாமா இந்த மாரிலாம் வேலை செய்றாரா?" அப்படின்னு. "இல்ல, மாமாலாம் வேலை செய்ய மாட்டாரு. நான் தான் வேலை செய்வேன்னு." "அத்தை எனக்காக ஒரு தாட்டி நீ வேலை செய்யேன்னேன்." சரி இருன்னு சொல்லிட்டு அத்தை வேலைய செய்ய ஆரம்பிச்சா. எப்பவுமே உயரமாவும், ஸ்லிம்மா இருக்கிற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே வேலை நல்லா செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.